சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை உரியதாம், சந்திரனுக்கு திங்கட்கிழமை உரியதாம், செவ்வாய்க்கு செவ்வாய்க்கிழமை உரியதாம், புதனுக்கு புதன்கிழமை உரியதாம், குருவுக்கு வியாழக்கிழமை உரியதாம், சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை உரியதாம், சனிக்கு சனிக்கிழமை உரியதாம். அருள் திரு அம்மா, நீ மட்டும் எல்லா கிழமைகளிலும் எல்லோருக்கும் உரியவள் தாயே. அதனால்தான் நின் திருத்தலத்தில் நித்தம் நித்தம் கூடுகின்றோம். முக்கூட்டு என்னை பார்த்தோம் தாயே, எங்களின் வாழ்வில் ஒளியேற்று அம்மா என வந்தவர் வார்த்தபடி வந்தனர். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே என்றார் திருமூலர். நீயும் சித்தர்தானே. ஆம் தாயே, உன்னை வழிபடும் எங்கள் புலன்கள் யாவும் உன் அருளால் அழகிய ஒளி உள்ள விளக்குகளாக மாணிக்க ஒளியாக வெளிச்சமிடுகின்றன. அந்த நன்றியில்தான் முக்கூட்டு எண்ணெய் வார்க்கின்றோம் அம்மா. மலை பெரும் ஜோதி மலைப்புறும் ஜோதி, மறுவூர் ஒளிரும் மலை பெரும் ஜோதி, நிலை பெரும் ஜோதி நினைப்புறும் ஜோதி, நிமிர்ந்த மேல் மறுவூர் நிலை பெரும் ஜோதி, பெண்மை போற்றிடும் பேரருள் ஜோதி, பேர் அறம் ஊக்கிடும் பிழையிலா ஜோதி, வெண்மை ஒளிரும் விடியல் நல் ஜோதி, விரிகதிர் சூரியன் உன் ஒளி ஜோதி, அம்மா நா நுனி அகண்டமே ஜோதி, அருள்வாக்கென்றும் அணையாத ஜோதி, வெம்மை துடைக்கும் விரிபணி ஜோதி, வினைகளை போக்கிடும் வெற்றியே ஜோதி என்ற உணர்வில் முக்கூட்டு எண்ணெயை செவ்வாடைகள் வார்த்தபடி வந்தனர்.
செவ்வாடைகளின் முக்கூட்டு எண்ணெயால் எழுந்த அம்மாவின் அருள் வெளிச்சம் பக்தர்களின் முகமெல்லாம் வெளிச்சமிட்டது. பக்தர்கள் முக மகிழ்வுடன் அம்மாவை தரிசித்த வண்ணம் நகர்ந்தனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நவராத்திரி கொலு 9 நாட்களும் சக்தியாக நின்று அருள் பாலித்த பராசக்தி 10ஆம் நாள் வெற்றி தாயாக அருள் பாலிக்கின்றார். இதனை விளக்கும் பொம்மை கொலு வைத்து வணங்குவதால் நமக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும். இந்த கொலுவும் நமக்கு அம்மா தந்த பேரு. வணங்கும் தெய்வங்களும் வடித்த உருவங்களும் இணங்கும் அழகொளிர கொலுவில். இப்படி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நவராத்திரி விழா கோலாகலமாக துவங்கியது. அம்மா, முப்பெரும் தேவியாய் 3 நாட்களில் முகம் காட்டி அருள் தருகிறாய். செப்பரும் வீரமும் செவ்விய செல்வம் தப்பிலா கல்வியும் தந்தனை பராசக்தி. 10ஆம் நாளிலே பாவம் போக்கிட பழி தீர்த்தே பரவசமடைந்தாய் அம்மா. அம்மா, ஆக்கமே அறிவு, அறிவே ஆன்மீகம் என நோக்கறியும் நோக்கே, நுண்ணறிவு பெருமழையே. பண்ணின் பயனாம் நல்லிசையும் பாலின் பயனாம் இன்சுவையும் கண்ணின் பயனாம் பெருகொளியும் கருத்தின் பயனாம் எழுத்தைந்தும் விண்ணின் பயனாம் பொழிமழையும் வேத பயனாம் அறந்தழைப்பும் மண்ணின் பயனாம் மருவத்தூர் பக்தி மனத்தின் பயனாம் அம்மா. தங்கி தவம் இருந்து உலகை தாங்கி தழைக்க வைக்கும் தாயே, நின் தவம் பிறக்கும் புது யுகம், சிறக்கும் சக்தி யுகம். ஆம் தாயே, உன் சக்தி யுகம்.